அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடகராசிக்காரர்களை சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறனை பெற்றவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரச்சனைகளை தீர்க்கிறதுல நல்ல திறமசாலி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பின்வாங்கிறதுல இவங்க மாட்டு கருத்து கொண்டிருப்பாங்க, பின்வாங்க மாட்டாங்க. அதே போல் குடும்ப நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஒரு உரிமையோட பாசத்தோட பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்ளக்கூடியவங்களாகவும் தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்பாங்க. அப்படி ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அவங்க மீது தவறு இருப்பதாக நினைத்தா விவாதம் செய்யவோ சண்டை போடவோ கூட மாட்டாங்க. இதை வைத்து அவர்களுடைய குறைவாக நம்ம எடை போட முடியாது. கடகராசிக்காரங்க அவங்களுடைய கனிவான குணத்தை அனுகூலமாக எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக போராடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு யாராவது செய்வினை, பில்லி, சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்மறையாக யாராவது செயல்பட்டுருப்பாங்க, அதனால தான் நாம் இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் யோசித்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பேச்சில் நிதானம் வேணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை இப்போ உங்களுக்கு ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. இது மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. மனதில் பக்தி அதிகமாக உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது அதிகமான கவனம் வேண்டும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். அதே போல் இந்த கடகராசியில் அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னா இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறதே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நீங்கள் போய் அதிகமாக கலந்து கொண்டு அதை பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் அதில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதே இப்போ உங்களுக்கு நல்லது. இந்த கடகராசிக்காரர்களில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் சிறப்புகளை அதிகமாக காண்பீங்க. குடும்பத்தில் உங்களுடைய கௌரவத்தை தக்க வைத்து கொள்ள ஒரு சிறப்பான நேரமாக இந்த நேரம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. பெரியவர்களுடைய அன்பு கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய முயற்சிகள் தடைகளை தகர்த்து தாமதமின்றி வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமையும். விளையாட்டில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் சாதனைகளை புரிவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு வேலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். மனதில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பண வரத்து அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்களாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து திருப்தியை கொடுக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது ரொம்ப கடினம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக கூட இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். ஆயில்ய
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்க நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு அதெல்லாம் நீங்கக்கூடியதாகவும் இருக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை கண்டிப்பாக உங்களுக்கு காணப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பண வரத்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் வீண் கவலைகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப சிறப்பு. எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகக்கூடியதாகவும் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பரிகாரமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதி பராசக்தியை வணங்கி வருவது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல் முட்டுக்கட்டைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அகலக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. ராசிக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பார்வை இருக்குது. ஆன்ம பலம் உண்டாகும். மன போராட்டம் அகலும். உற்சாகமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. நினைத்ததை நினைத்தபடியே செய்யக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் பெற்றிருப்பீங்க. பல நல்ல மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். உயர்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். பல மாற்றங்களை சந்திப்பீங்க. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகும். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த வரன்கள் இப்போ முடிவுக்கு வரலாம். ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கை அதிகரிக்கும். தன வரவு தாராளமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சீராக நடக்கும். உறவுகளில் பகை மறையும். சிலருக்கு பார்க்கக்கூடிய வேலையில் நிலவக்கூடிய அசௌகரியத்தால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். சுப காரியங்கள் கைகூடி வரும். வாழ்க்கை துணைக்கு தாய் வீட்டு சீதனமாக மதிப்பான சொத்துக்கள் கிடைக்கும். கை, கால், மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள் குறைய துவங்கும். பெண்களினுடைய முயற்சிக்கு கணவரினுடைய ஆதரவும் உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் மனக்குறைகள் அகலும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதே போல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பார்வை உங்களுக்கு இருக்குது. அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பாக பெறுவீங்க. சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் படுஜோராக இருக்க போகுது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் வேலைப்பளு, மனபாரம் இதெல்லாம் குறையும். சில தம்பதிகள் இணைந்து கூட்டு தொழிலில் முயற்சி செய்யலாம். அதற்கு தேவையான நிதியும் கிடைக்கிறதால உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. அரசு வேலைக்கான நேர்காணலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். மாமனார், சகோதரர் மூலமாக தன வரவு உண்டாகும். தந்தை மகன் உறவு பலப்படக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் தம்பதியரிடையே புரிதல் அதிகரிக்கும். திருமணம், குழந்தை, வீடு, வாகன யோகம் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடியதாகவும், பிரிந்த தம்பதிகள் அல்லது பிரிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகும். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. இழுபறியாக இருந்த வழக்குகளில் கூட சாதகமான பலன் உண்டாகும். வாழ்க்கை துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். நீங்கள் காலபைரவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் நீங்கி தைரியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மனக்கவலைகள் குறையக்கூடிய காலகட்டம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அதிபதி சூரியனுக்கு குருவினுடைய சமசப்தம பார்வை இருக்குது. இது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும். குலதெய்வ அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முயற்சிகள் கண்டிப்பாக நிறைவேறும். வருமான தடை அகன்று நிலையான முன்னேற்றம் உண்டாகும். தந்தையினுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். பாக்கிய பலத்தால் தாராளமான பண வரவும் செலவும் பணப்புழக்கமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படி பலன்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.